தாயை வணங்கக்கூடிய ஒரு பக்தர்களுக்கெல்லாம் பல சோதனைகளை கொடுப்பது இயல்பு. அந்த சோதனை வேதனை தீத்திரவே ஆலயத்தை நாடி அவள் பாதத்தை பணிந்தாலே போதும், எல்லா சோதனையும் தீர்ந்துவிடும். அப்படி இந்த உலகத்திலே பிறந்த எத்தனையோ மாநிலர்கள் இருக்கிறார்கள். அத்தனை மாநிலர்கள் இருந்தாலும் அவள் யாரை பிடிக்கிறதோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவள் தன்னை அழித்துக் கொள்கிறாள். மடியில் சாத்தி அந்த மைந்தனுக்கு அருள் கொடுத்து பாக்கியங்களை கொடுத்து அவள் நல்ல எந்த ஒரு குறையில்லாத நல்லபடியா வச்சு இருக்கிறார் அந்த மைந்தர்கள். அதே மாதிரி இருக்கும் பொழுது இந்த பூமியிலே பாவம் புண்ணியம் என்று இரண்டு இருக்கிறது. பாவத்தை அதிகமாக செய்தாலும் அதுக்கு தண்டனை உண்டு. புரிதா? தண்டனை இல்லாத எந்த ஒரு காரியமும் செயலாகாது. புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதுக்கு புண்ணியம் உண்டு. இருக்கும் வரை எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்காமல் எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் நீ இருந்தனா அந்த ஆதி சக்தியான மலையனூர் அங்காள பரமேஸ்வரி எப்படி உனக்கு துணை இருப்பா தெரியுமா? ஆதி என்னும் மலையனூர் அரியாசனத்திலே ஜோதியா